திரு சுப்பிரமணியன், உங்கள் பாயிண்ட் என்ன? இதில் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அப்புறம் முதல்ல தமிழக மக்களுக்கு இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து 25 கோடி மக்கள் அகில இந்திய அளவில் வந்து வறுமை கோட்டிலேருந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இடதுசாரியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் தப்பான ரிப்போர்ட்டு, நித்தி ஆயோக் என்பது பிரதம மந்திரி கீழே இருக்கிற ஒரு நிறுவனம் மாதிரி செயல்படுறாங்க, தப்பா ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி 25 கோடி மக்கள் வெளில வந்திருந்தாங்கன்னா நம்மளோட வருமானம் எல்லாம் மேலே வந்திருக்கணுமே அப்படின்னாங்க. ஆனால் அதே நித்தி ஆயோக் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதில் 13 பேராமீட்டர்ஸ் நம்ம பெட்டராக இருக்கிறதுனால இது வந்து சரியான ரிப்போர்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த இரட்டை நிலைப்பாடு தான் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. அரசியல் தாண்டி அன்னைக்கு அந்த 25 கோடி மக்கள் வந்து வெளியில் வந்திருக்கிறாங்கன்ற நித்தி ஆயோக் கொடுத்ததை வந்து உள்வாங்கி கொண்டு தமிழக நிதிநிலை அறிக்கை தான் தயாரித்தாங்க. தமிழ் நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் மக்கள் மட்டும்தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. 2.2% மக்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் வந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசையா பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு கொடுத்த நிதி ஆயோக் வந்து தவறு என்றும் இன்னைக்கு நிதி ஆயோக் கொடுத்தது சரின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், எது வந்து மக்களுக்கு வந்து கரெக்டாக செல்லுபடி ஆகும். ஓகே, அதில் தான் நமக்கு வந்து முரண் வருகிறது. நீங்கள் அதையும் சரின்னு சொல்லுங்க, இதையும் சரி. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலி ப்ரொடெக்டட்ங்க, நல்ல ரிசோர்சஸ், அதாவது சீபோர்ட் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு. மற்ற மாநிலங்களை மாதிரி நம்ம வந்து பெரும் புயல் மழையில் பாதிக்கப்படுறது. அதாவது நீங்கள் ஒரிசா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா வருஷம் ஏதாவது அடிச்சு 2 தடவை அடிச்சுட்டு போகும். தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகள் 6லேருந்து 7 பேரிடர்கள் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் சொல்றாங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மழைனாலே வெள்ளம் தான் அவங்களுக்கு. அப்படிதான் வரும். என்ன ஐயா சுமன் ஸ்ரீராமன்ல சொன்னது வந்து எனக்கு ஒரு உடன்பாடு என்னன்னா, இங்க இந்த வந்து அரசாங்க அதிகாரிகளாகட்டும் இந்த ஊழல் மணிந்ததுனால ஒரு 2 பெரிய ஃபேக்டரி 2011க்கு முன்னாடி ஃபியட் என்ற ஒரு ஃபேக்டரி வந்து தமிழகத்தில் தொடங்கதா இருந்தது. அவங்க வெளியில போயிட்டாங்க, மகாராஷ்டிரா போயிட்டாங்க. அதே மாதிரி ஃபோர்ட் என்ற நிறுவனம் இங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தது, 2வது ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதா இருந்தது, குஜராத்துக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம தவற விட்டுறக்கூடாது. ஏன்னா ஃபோர்ட் ஏற்கனவே இங்க இருக்கிற ஃபேக்டரி, அவன் எக்ஸ்பான்ஷன்ல வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கியா வெளில போயிட்டு உண்டாய் வந்து இந்தியாவிலே பெரிய நிறுவனம், இல்ல 2வது நிறுவனம் மாருதி சுசுகி அப்புறமா. சோ டாடா ஹுண்டாய் போட்டி போட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கியா இங்க வர வேண்டியது. இந்த 3 பெரிய ஃபேக்டரிகளையும் வந்து நான் தவற விட்டுட்டோம். அதெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா ஃபண்டமெண்டலி இங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், எஜுகேஷனல் ஸ்ட்ராங் பீப்புள் இங்க வந்து அந்த காலத்துல இருந்து 1947 1950ல இருந்து வந்து மக்கள் வந்து கல்வி அறிவு பெற வேண்டும், காலேஜுக்கு போகணும், +2 படிக்கணும், அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள். மகாராஷ்டிரா மாதிரி ஃபுல்லாக ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் கிடையாதுங்க. நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பெல்ட்டில், கோயம்புத்தூர் பெல்ட்டில் வேணால் அந்த ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு சமுதாயமாக இருக்கணும், எந்தவித ஒரு தீவிரவாத செயலுக்கு நம்ம போக மாட்டோம் இல்லைங்களா, சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம், அது மாதிரி தான் நம்ம இருப்போம். அப்படி இருக்கும்போது தான் இந்த இண்டெக்ஸில் வந்து மேலே வந்திருக்கலாமே. ஏன்னா ஆல் சடன்னு பார்த்தீங்கன்னா 8% ஜிடிபின்றது வந்து எப்பவுமே இருந்தது தான். சார், எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிருக்காங்கன்னா அதை சுட்டி காட்டலாம். மேலே தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு போது நீங்க அதை எப்படி கேள்விக்குள்ளாக்குறீங்க? இண்டஸ்ட்ரியலைசேஷனே வச்சுக்கிட்டா கூட அந்த பாராமீட்டர்லயும் கரெக்ட் மேல தான் வந்திருக்கு, பாயிண்ட்ல வந்திருக்குன்னு சொல்றேன், இன்னும் மேல வந்திருக்குன்னு சொல்றேன். அதாவது நான் கண்கூட பார்த்தது ஃபோர்டா இருக்கட்டும், ஃபியட்டா இருக்கட்டும், கியாவா இருக்கட்டும், நம்ம கையை விட்டு போனதுனால சார் உங்களுக்கு இங்க வந்து ஆட்டோமேட்டிக் பெல்ட் சார் இது. ஓகே, இந்தியாவோட டெட்ராய்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற மாநிலம் வந்து மகாராஷ்டிராக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க தான் வந்திருந்தாங்க எல்லா ஃபேக்டரிஸும். பேசலாம், அது எப்படி போச்சுன்றது நான் ஸ்ரீனிவாசன் கேட்கிறேன். இப்போ இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நேஷனல் ஆவரேஜ் 61 புள்ளினா நம்ம 67ல இருக்கோம் தமிழ்நாடு. ஒரே ஒரு பாயிண்ட், வேலைக்கு ஆள் கிடைக்கும். ஒரே ஒரு பாயிண்ட், எல்லா மாநிலத்திலும் மகாராஷ்டிராலயும் ஊழல் இருக்கு, கர்நாடகாலயும் ஊழல் இருக்கு. ஊழல் இல்லாத மாநிலம் இந்தியாவில் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு சின்ன வித்தியாசம். நான் பல தொழிலதிபர்கிட்ட பேசுறதுனால சார் ஒரு லிமிட் இருக்கணும் சார் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் வந்து பிரச்சனை. இது வந்து நான் திமுக அரசோ அண்ணா திமுக அரசுன்னு சொல்லல. தமிழ்நாட்டுல கடந்த 50 ஆண்டு காலமாக இதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு அரசு, புது அரசு வரும்போது இப்போ ஒரு கார்பரேஷன்ல வந்து ஒரு 5% 10% இருக்கிறது வந்து அடுத்த அரசு வரும்போது 15% ஆகுது ஊழல். அதுக்கப்புறம் 20% ஆகுது அடுத்த அரசு வரும்போது. அட் ஒன் ஸ்டேஜ், இன்ஃபேக்ட் சில ஆண்டுகளுக்கு முன்பு, நான் எப்போன்னு சொல்ல மாட்டேன், அப்ப எந்த அரசுன்னு தெரிஞ்சிடும், பட் சமீப காலத்துல ஒரு குரூப் ஆஃப் கார்பரேஷன் கர்நாடகாவில் உங்களுக்கு தெரியும், அவங்க வெளிப்படையாவே சொன்னாங்க, சார் எங்களால கட்டுப்படி ஆகல. பிஜேபி இந்த நிலைமை தான் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலையும். எங்களுக்கு வேலையே வேணாம், விட்டுடுங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் வேலையே வேண்டாம், எங்களால கொடுத்து எங்களால இது நிச்சயமா நம்ம ஏத்துக்க வேண்டிய ஒரு குறைபாடு. இத வந்து இல்ல தமிழ்நாட்டுல ஊழலே இல்லை. அதாவது ஊழல் பத்தி விஷயங்கள் சொல்றது வந்து நீங்க வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஊழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் 4 பேர்கிட்ட பேசினாருன்னு சொல்ற அந்த விஷயத்தை கொண்டாந்து ஒரு ஆதாரம் இல்லாத விஷயத்தை வச்சு ஊழலில் புறையோடி போன மாதிரி சித்தரிக்கிறது தவறு.
எது வேணா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாடு எந்த ஸ்டேஜில் இருக்கு? இப்போ யுஎன் கொடுத்த அந்த இண்டெக்ஸில், நிதி ஆயோக் கொடுத்த இண்டெக்ஸில் உங்களுக்கு நிறுவனங்கள் வராமல் இருக்கா? இப்போ சார் சொன்னார் இல்லையா 2-3 கம்பெனிஸ் வரலன்னு, அதை மட்டும் ஒரு ஷார்ட்டாக சொல்லி அது ஒத்துக்கிறேன். அது ஃபோர்டும் சரி அல்லது வந்து கியாவும் சரி, செகண்ட் ஃபேஸை வந்து இங்கே தொடங்க முடியாது போனதுக்கு காரணம், அது வெளிப்படையாக சொல்கிறேன், அதிமுகவுடைய அரசாங்கத்தில் நடந்த ஒரு தவறு இது. இதை நான் ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து அடுத்த அரசாங்கம் தொடரணும். அதை இப்போது கலைஞர் இருக்கும்போது தான் இண்டஸ்ட்ரியல் சிப்காட்டை கொண்டாந்தார், சிட்கோவை கொண்டாந்தார். இண்டஸ்ட்ரின்னு ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு 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 காம்பவுண்டு அதுக்குள்ளே கொண்டாந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டாந்து எல்லா லைசன்ஸும் கிடைக்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒரே டைமில் வாங்குற மாதிரி. ஸோ ப்ரொமோட் பண்ணுறோம். நம்ம வரக்கூடிய தொழில் முதலீட்டாளர்கள் வந்து இங்கே வந்து சுதந்திரமாக வந்து, அப்போது இதை உருவாக்குனது கலைஞர், திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இதில் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கலாம். ஆனால் நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட 2-3 கம்பெனிஸ் போனதுக்கு காரணம் எடப்பாடி கவர்மெண்ட். நான் திரு ஸ்ரீனிவாசன், ஆனந்த் ஸ்ரீனிவாசன். எஸ் சார், பிஜேபி சொன்னாரு தமிழ்நாட்டில் எந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கல. டைட்டன் ஒரு கம்பெனி இருக்கு, உலக பிரசித்தப்பட்ட கம்பெனி, உலகத்தையே டாமினேட் பண்ற கம்பெனி. வாட்ச் இந்தியாவில் பண்ணணும், ஹெச்எம்டி காம்படிஷன் ஒரு காம்படிஷன் வரணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியில தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு கூட 29% ஸ்டேக் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கமும் டாடா குடும்பமும் ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஆரம்பிச்ச கம்பெனி டைட்டன் கம்பெனி. அதனால விஷயத்தை தெரியாம பேசக்கூடாது. ரெண்டாவது, குஜராத்ல வந்து சில தனிப்பட்ட முதலாளிகளுக்கு பல சலுகை கொடுத்து பயங்கரமா தூக்கி விட்ட ஸ்டேட். அதனால என்ன ஆகும்னா பயங்கர புவர் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பணக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப கூட ஒரு 3500-4000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஊழலை பத்தி பேசணும்னா ஓவர் நைட் ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை ராவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மாத்தி அங்க ஒரு 3000 பிளைட்டை விட்டாங்க. இங்க கூட ஒருத்தர் இப்போ அமித்ஷா க்ளோஸா இருக்கிறவர் கூட உடம்பு முடியாதவர் கூட அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தார் சம்மானம் பெற்று. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா 2 பேரும் மாடல் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். தனிநபர் அவர் ஒரு அதுல என்ன இருக்கு? அவர் அரசியல் அவர் இப்ப இல்ல சார், காத்து மாதிரி மாறுவார்ல. எலெக்ஷன் வந்தா அரசியல் வருவாரு. நட்சத்திரமா அறியப்பட்ட ஒரு நபரா இருக்கிறதுனால அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இல்லாம இருக்க கூடாது நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். அவரோட நட்பு இருக்கலாம், அவரோட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே இருங்க, நான் இப்ப பேசுறது இப்ப இன்னும் அழகா பேசணும்னு தான் சொல்றேன். ஒரு தெய்வ பிறவியா இருக்கிறவரு மக்கள் கட்டத்துக்கிட்ட போனோம், தெய்வ பிறவிங்கிறவரு கத்ராஸ்ல 200 பேர் இறந்திருக்காங்க. அங்க போறதுக்கு டைம் இல்ல, வெளிநாட்டுக்கு சுத்துறாரு ஒருத்தர். அதே சமயத்துல அந்த பக்கம் போக முடியல, ஒரு ஆறுதல் சொல்ல முடியல. ஆனா போய் மணிப்பூர் பக்கமே போனது கிடையாது. ஆனா நம்ம வந்து ஒரு பெரிய முதலாளி கல்யாணத்துக்கு போய் 2.5 மணி நேரம் உட்கார்றதுதான் குஜராத் மாடல். காமராஜா இருக்கட்டும், அம்மையாரா இருக்கட்டும், எந்த இன்னைக்கு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட எந்த தமிழ்நாடு சிஎம்மும் போய் இது மாதிரி பண்ணது கிடையாது.